தமிழ் கழுகு. அன்புமணி மேல நடவடிக்கையே எடுக்க மாட்டாரா ராமதாஸ்? எடுத்தா அன்புமணிக்கு தான் தேர்தல் அங்கீகாரம்ங்கிறது வெட்ட வெளிச்சமாயிடும்னு நினைக்கிறாராம். போன வருஷம் டிசம்பர் மாசம் பாமக பொதுக்குழுவுல ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் மேடையிலேயே கருத்து மோதல் வந்து 8 மாசமா அது தொடருது. 2 பேரும் பரஸ்பரம் நிர்வாகிகளை நீக்கிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அன்புமணியையும் நீக்க ராமதாஸ் முடிவெடுத்துட்டாருன்னு சொல்லி அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க குழுவெல்லாம் போட்டாரு. ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள்ள விளக்கம் சொல்லணும்னு அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்புனாரு. இப்ப செப்டம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் அதை நீட்டிச்சிருக்காரு. ஆனா எத்தனை நாள் ஆனாலும் அன்புமணியை ராமதாஸ் நீக்க மாட்டாருங்கிறாங்க. அதே சமயம் அன்புமணியும் எந்த விளக்கமும் கொடுக்க மாட்டாராம். காரணம், கட்சியோட பேரு, சின்னம், கொடி, தலைமை அலுவலகம்னு எல்லாமே அன்புமணி கிட்ட தான் இருக்கு. நிர்வாகிகளும் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்க. பாமகவோட 5 எம்எல்ஏக்கள்ல 3 பேர் அன்புமணி பக்கம் இருக்காங்க. இப்ப அன்புமணியை நீக்கினா தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரம் தாங்கிட்ட இருக்குங்கிறத பகிரங்கமா அன்புமணி தரப்பு சொல்லும். தைலாபுரத்துக்கு எந்த அங்கீகாரமும் இல்லங்கிறது வெட்ட வெளிச்சமாகும். ஆனா இன்னும் அப்பாவுக்கு உரிய மரியாதை கொடுக்கறதுனால தான் கிட்ட தான் பாமக இருக்குன்னு எந்த கூட்டத்திலையும் வெளிப்படையா அன்புமணி சொல்லாம இருக்காராம். நியூஸ் தமிழ் கழுகு.